ஹாய் எவ்ரிஒன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி டெக்ஸ்ட் லேயர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு கலரிங் எப்படி, தனித்தனியாக ஷேடோ எப்படி கொடுக்குறது எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கலர் கொடுத்துக்கோங்க. கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். என்ன ஃபாண்டுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டை வந்து ஷேப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் ஷேப் அப்படின்னு கொடுத்து செலக்டிங் டூலில் ஷேப் லேயர் வியா கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே. ஸோ ஃபஸ்ட்டு டீயை தனி லேயராக ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து ஏ, அடுத்து எம், அடுத்து ஐ, அண்ட் அதை தொடர்ந்து எல் வரும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்ம் என்னன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே. இதை கொடுத்தீங்கன்னா தனித்தனி லேயராக சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் காப்பி அப்படி இப்படிலாம் இருக்குதுல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக இது பண்ணியாச்சு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலரும் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக கலர் கொடுக்குறோம். தமிழ்ங்கிற வேர்டு வந்து 5 லெட்டருக்கும் 5 லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். அதில் உங்களுக்கு தேவையான கலர் என்ன கலரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்த பிறகு என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையுமே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றோம். குரூப்பா ஃபார்ம் பண்ணோட பெனிஃபிட் என்னன்னா ஒரு எஃபெக்டை மொத்தமா ஓவராலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவர்லே போடுறோம், கிரேடியன்ட் ஓவர்லே போடுறோம். செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓப்பசிட்டி, அதோட ஸ்கேல் என்ன சைஸ் அதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ கலர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆக சொல்ல அந்த கலர் வேரியேஷன் இருக்கும். ஸோ பிளேஸில் செட் பண்ணுறோம். எது பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்கும், எது சூட்டபுளாக இருக்கும் அந்த பிளேஸில் நம்ம செட் பண்ணுறோம். ப்ளஸ் இதுக்கு வந்து ஷேடோ கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வெரைட்டியாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து டிசைன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்குறோம். ஸோ அலைன் பண்ணுறோம்.